தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு முக்கியமாக 3 விரத நாட்கள் இருக்குங்க. என்னென்ன 3 விரத நாட்கள்னா, வார விரதம் ஒன்று இருக்குது, நட்சத்திர விரதம் ஒன்று இருக்குது, அடுத்து திதி விரதம் ஒன்று இருக்குது. அது என்ன வார விரதம்னா, வாரம் வர செவ்வாய்க்கிழமை தாங்க வார விரதம். நட்சத்திர விரதம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வர கார்த்திகையை தான் நம்ம வந்து நட்சத்திர விரதம்னு சொல்கிறோம். திதி விரதம்னா ஷஷ்டியை தான் நம்ம வந்து திதி விரதம்னு சொல்கிறோம். இந்த பதிவில் நாம் முருகருக்குரிய அதே கார்த்திகை நாளில் முருகருக்குரிய ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரண்யா, வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம். முருகப்பெருமாளுக்குனே உரியது இந்த கார்த்திகை விரதங்க. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படி குழந்தை பேர் கிடைக்குமோ அதே மாதிரி கார்த்திகையில் விரதம் இருந்தாலும் குழந்தை பேரானது நிச்சயம் கிடைக்குங்க. இது அனுபவ ரீதியாக பல பேரால் வந்து உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. முருகப்பெருமாளுக்குன்னு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் முருகப்பெருமாளுக்குன்னு முதல்ல உருவான திருநாமம் வந்து கார்த்திகேயன்கிற பேர் தாங்க. ஆமாங்க, கார்த்திகேயன்கிற பேர் தான் முருகப்பெருமாளுக்கு முதல்ல தோன்றியதா சொல்லப்படுதுங்க. எதுக்காக முருகப்பெருமாளுக்கு கார்த்திகேயன்னு பேர் வந்துச்சுன்னா, அதாவது 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன்கிற பேர் வருதுங்க. இந்த கார்த்திகேயன்கிற பேர் மட்டும் இல்லைங்க, அந்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சிறப்பு செய்வதற்காகவே சிவபெருமானால உருவாக்கப்பட்டது தாங்க இந்த கார்த்திகை விரதமே. இந்த கார்த்திகை விரதத்தை யாரு முறையா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கார்த்திகை விரதம் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில முறையா கடைபிடிச்சாங்கன்னா, அவங்க வந்து முருகரையே வந்து வழிபட்டாங்கன்னா செவ்வாய் தோஷத்திலிருந்து முற்றிலும் விடுபடலாமாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து திருமண தடை இருக்காதான், மண் மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீருமாங்க, குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குமாங்க, சகோதர பிரச்சனைகள் தீருமாங்க, சகல விதமான பிரச்சனைகளும் தீருமா, உயர் பதவி கிடைக்குமா, செல்வம் பெருகுமா, நினைத்த காரியம் எதுவாயிரானும் நிறைவேறுமாங்க. இந்த கார்த்திகை விரதத்தை நம்ம வந்து எப்போ தொடங்கலான்ட்டு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் வர கார்த்திகையில் இந்த விரதத்தை நம்ம வந்து தொடங்கலாங்க. அதுலேருந்து இந்த விரதத்தை வந்து நம்ம வந்து முறையாக கடைபிடிக்கலாம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அப்படி என்னதான் சிறப்பு இருக்குன்னா, சிவபெருமாளே அருளியது தாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை பெண்களுக்காக கார்த்திகை நட்சத்திரத்தை சிவபெருமாளே விரத நாட்களில் முக்கியமாக மக்கள் அனைவரும் இந்த விரதத்தை எடுக்கணும்னு அருளியது தாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகையிலே மிக மிக முக்கியமானது வந்து வருஷத்துல வர 3 கார்த்திகைங்க. ஆடி கார்த்திகை, தை கார்த்திகை, அப்புறம் கார்த்திகை மாசத்துல வர கார்த்திகைங்க. இந்த 3 கார்த்திகையுமே ரொம்ப 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 முக்கியமானதா சொல்லப்படுதுங்க. இப்போதைக்கு நம்ம கார்த்திகை விரதத்தன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப நமக்கு வந்து முருகருடைய அருள் மட்டும் கிடையாதுங்க, மும்மூர்த்திகளோட அருளும் நமக்கு வந்து கிடைக்குமாங்க. அதாவது முருகா அப்படிங்கிறப்ப மு அப்படின்னா முகுந்தன், அதாவது விஷ்ணுவை வந்து குறிக்கிறாங்க. ரோ அப்படின்னா ருத்ரன், சிவனை குறிக்குதுங்க. க அப்படின்னா கமலனான பிரம்மதேவரை குறிக்குதுங்க. இப்போ இந்த மந்திரத்தை முருக அப்படின்னு சொல்றப்ப இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப மும்மூர்த்திகளோட அருளும் நமக்கு வந்து கிடைக்குமாங்க. அந்த மிக முக்கியமான மந்திரம் என்னன்னா, ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்ராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத். இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் என்னன்னா, தேவர்களுடைய படை தளபதி ஆன முருகப்பெருமான், உன்னையே நான் வணங்கி நிற்கிறேன். தேவர்களின் சேனாதிபதியா எப்படி முருகப்பெருமான் இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துக்குமே முருகப்பெருமான் வந்து தலைமை தாங்கி அந்த எண்ணங்கள் அனைத்துமே வந்து ஒரு நல்வழிப்படுத்தி நல் வகையில கொண்டு போறதா அர்த்தமாங்க. இந்த மந்திரத்தை கார்த்திகை நாள்ல எப்படி நம்ம வந்து உச்சரிக்கணும்னா, முருகப்பெருமாள் கிட்ட ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்மளோட கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை முன் நிறுத்தி மனம் உருகி நம்ம உள்ளம் எல்லாம் ஒருநிலைப்பட்டு மனம் எல்லாம் ஒருநிலைப்பட்டு அப்போதைக்கு இந்த மந்திரத்தை 3 வாட்டி உச்சரிச்சால் போதுங்க. 3 வாட்டி நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி முழு கவனத்தையும் இந்த மந்திரத்தை மேலும் நம்ம கோரிக்கை மீதும் செலுத்தி நம்ம வந்து உச்சரிக்கிறது மூலமா நமக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்குங்க. நம்ம கோரிக்கையும் விரைவில் நிறைவேறுங்க. இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது நம்ம வந்து நம்பிக்கையோட உச்சரிக்கணுங்க. முருகர் மேல எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கையோட உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கைமேல் பலன் வந்து நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்குங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில உச்சரிக்கிற ஒவ்வொரு மந்திர வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த முருகருடைய
முருகனுடைய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. ஒரு வகையான அதிர்வலைகள் இருக்குங்க. இந்த மந்திரத்தை அதுவும் கார்த்திகை அன்னைக்கு இத்தனை வாட்டி தான் சொல்லணும்னு இருக்கு. இத்தனை வாட்டி நீங்க உச்சரிக்கிறப்ப கூடுதல் பலன் கிடைக்குங்க. கூடுதலா என்ன பலன் கிடைக்கும்னா, முருகப்பெருமானுக்குனே உரியது வந்து சிவப்பு நிறங்க. இந்த சிவப்பு நிற பூக்களால முருகப்பெருமாளுக்கு கார்த்திகேயனுக்கு நம்ம பூஜை பண்ணி அன்னைக்கு வந்து முருகப்பெருமாளுக்கு இந்த மந்திரத்தையும் சொல்றப்ப கூடுதல் பலன் கிடைக்குங்க. இன்றைய தினத்துல முருகப்பெருமானை நம்ம வந்து தொடர்ந்து வழிபடுறப்ப கார்த்திகையில நம்ம முருகப்பெருமானை வழிபடுறப்ப நமக்கு வந்து திருமண தடை மட்டுமல்லங்க, நமக்கு வந்து கிரகத்தோட தோஷமும் இருக்காதாங்க. கிரகத்தோட தோஷத்துலேருந்து முற்றிலும் நம்ம வந்து விடுபடலாமாங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிரிகள் தொல்லை அறவே இருக்காதாங்க. எதிரிகளே நமக்கு வந்து இருக்க மாட்டாங்களாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருங்க கந்தன். உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வச்சு உங்களோட மந்திரத்தின் மீது கவனத்தை செலுத்தி கேளுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கோரிக்கையை 100% என்ன 200% நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.